உன்னால் கொடுமானால் தேவனால் கொடும். மத்தேயு 17:14-20, மார்க் 9:14-29, லூக்கா 9:37-43 வரை கொடுக்கப்பட்டுள்ள இயேசு செய்த ஒரு அற்புதம். என் மகனால் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. வார்த்தைகள் உள்ளேயும் செல்லாது, வெளியேவும் வராது. அவனுக்குள் ஒரு பிசாசு குடி இருந்துச்சு. பௌர்ணமி நேரங்களில் அவனை அலக்கழிச்சு வந்துச்சு. என் மகன் சிறு வயதா இருந்தப்பவே அப்படி ஆயிடுச்சு. மழலை சொல் கேட்க முடியல, மகிழ்ச்சி பறிபோயிடுச்சு. அந்த ஆவி வரும்போதெல்லாம் என் மகன் சத்தம் விடுவான், தற்கொலை செய்ய வேண்டி நீரிலும் நெருப்பிலும் விடுவான். எப்ப வரும் ஆவின்னு தெரியாததா தனியே அவனை விடுவதில்லை. நீர்நிலை அருகினிலே அவனை ஒருபோதும் கூட்டி செல்வதில்லை. வலிப்பு வந்தது போல் கைகால்கள் வெட்டி கொண்டு இழுக்கும். வாயில் நுரை தள்ளி பல்லை கடிப்பான், சோர்வாய் இருக்கும். வாலிபன் ஆகிவிட்டான், ஆனால் அவன் கஷ்டம் குறைந்தபாடில்லை. உடல் தானே வளர்ந்திருந்தது, சுகத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்னும் எத்தனை வருடம் நான் இவனோடு இருக்க முடியும்? நான் மறித்தால் இவனை யாரால் பாதுகாக்க முடியும்? கானானிய ஸ்திரீயின் மகன் குணமானதை கேள்விப்பட்டேன். என் மகனை கூட்டிக்கிட்டு இயேசுவை காண நான் சென்றேன். இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிட்டு மலை மேலே சென்றிருந்தார். மீதமிருந்த சீஷர்கள் மட்டும் அடிவாரத்தில் நின்றிருந்தார். சீஷர்களிடம் என் மகனின் நிலை பற்றி சொன்னேன். குணமாக்குங்கள் அவனை என்று எப்படியாவது என்றேன். பல மணி நேரம் முயன்றும் அவர்களால் குணமாக்க முடியல. செவிட்டு ஊம பிசாசு அவர்கள் கட்டளைக்கு செவி மடுக்கல. திரளான ஜனங்கள் இத பார்க்க கூடி வந்தனர். வேதபாரகர் சீஷர்களோடு நின்று தர்க்கம் செய்தனர். நல்ல வேளையா அந்த நேரம் இயேசு இறங்கி வந்தாரு. எதை குறித்து தர்க்கம் என்று ஜனங்களிடம் கேட்டார். கூட்டத்தில் இருந்த நான் இயேசுவிடம் நடந்ததை எல்லாம் கூறினேன். அவர் சீஷராலும் துரத்த முடியல என்று அவங்க கால வாரினேன். விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததி என்று இயேசு என்ன அழைத்தார்? எதுவரையில் உங்களோடு பொறுமையாக இருப்பேன்? விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததி என்று என்னை அழைத்தார். எதுவரையில் உங்களோடு பொறுமையாக இருப்பேன் என்றார். என் மகனை அழைத்து வரும்படி எனக்கு கட்டளையிட்டார். எத்தனை காலமா அவனுக்கு இது நடக்குதுன்னு கேட்டார். இயேசுவை கண்டவுடன் அந்த ஆவி என் மகனை அலை கடித்தது. கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அவனுக்கு முன் நடந்தது போலவே நடந்தது. ஏதாவது அவரால் செய்ய முடியுமா என்று சந்தேகப்பட்டு இயேசுவை கேட்டேன். சந்தேகப்படாம நம்ப முடியுமா என்று இயேசு கேட்க தவறை உணர்ந்தேன். விசுவாசித்துதான் அழைத்து வந்தேன். ஆனா நடந்ததை கண்டு சந்தேகப்பட்டேன். என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னேன். செவிட்டு ஊமை ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போன்னு கட்டளையிட்டாரு. இனி இவனுக்குள் போகாதே என்று அதட்டும் வகையிலையும் சொல்லிவிட்டாரு. கட்டளை பெற்றதும் அப்பிசாசு அலைக்கழித்து வெளியே போச்சு. செத்தது போல் கிடந்தான் என் மகன், மறித்து விட்டான் என்று மற்றவர் பேச்சு. அலைக்கழித்தும் அழிப்பதும் பிசாசுக்கு தானே பிறவி குணம். இயேசு கையை பிடித்து மகனை எழுப்பினார். எனக்கு விசுவாசம் வந்தது மறுகணம். உண்மையுடன் தேவனிடம் செல், உன் அவிசுவாசத்தை மறைக்காத. நீ நம்ப முடியா காரணத்திற்காக ஜெபிக்கிறத நிறுத்தாத. எங்களால் ஏன் இதை துரத்த முடியலன்னு சீசர் இயேசுவிட்ட கேட்டாங்க. அவிசுவாசம் தான் காரணம், அதனால் ஜெபிப்பதை உபவாசிப்பதாக நிறுத்தினாங்க. எங்களால் ஏன் இதை துரத்த முடியலன்னு சீசர் இயேசுட்ட கேட்டாங்க. அவிசுவாசம் தான் காரணம், அதனால் ஜெபிப்பதை உபவாசிப்பதை நிறுத்தினாங்க. அவ்வகை பிசாசை மேற்கொண்டிட ஜெபமும் உபவாசமும் அவசியம் என்றார். விதை போல வளராத விசுவாசம் அவிசுவாசம் என்று அவர் சொன்னார். உன் தோல்விக்கான காரணம் தேடு, வெற்றி உன்னை துரத்த தொடங்கும். விதை போல் வளரும் உன் விசுவாசத்தால் எதிரே நிற்கும் மலையும் விலகும். பிசாசை துரத்துறவன் மாறுபாடாய் பார்க்கின்றது இவ்வுலகம். பிசாசை துரத்த தெரியாதவன் தான் நீ. உன் தோல்விக்கான காரணம் தேடு, வெற்றி உன்னை துரத்த தொடங்கும்.
விதை போல் வளரும் உன் விசுவாசத்தால் எதிரே நிற்கும் மழையும் விலகும். பிசாச துரத்துறவன மாறுபாடாய் பார்க்கின்றது இவ்வுலகம். பிசாச துரத்த தெரியலனாதான் நீ மாறுபடுகிறாய் என்று சொன்னார் இயேசு விளக்கம். உன் தோல்விக்கான காரணம் தேடு, வெற்றி உன்னை துரத்த தொடங்கும். விதை போல் வளரும் உன் விசுவாசத்தால் எதிரே நிற்கும் மழையும் விலகும். பிசாச துரத்துறவன மாறுபாடாய் பார்க்கின்றது இவ்வுலகம். பிசாச துரத்த தெரியலனாதான் நீ மாறுபடுகிறாய் என்று சொன்னார் இயேசு விளக்கம். நன்றி.